Taste the Daily. அதிமுகவில் இருந்து விலகிச் சென்றவர்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொண்டனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் பெஞ்சமின் ஏற்பாட்டில் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவில் இருந்து விலகிச் சென்றவர்கள் ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்தவர்களை கழக பொதுச் செயலாளர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சிங்கம்பட்டி நாடார் காலனியில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சின்ன காடாம்பட்டியில் 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தார் சாலை அமைப்பதற்கான பணிகள் ஓமலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் SSKR ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான மணி இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பூமி பூஜை பணிகளை துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பூங்கொத்து கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோல் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பூங்கொத்து உள்ளிட்ட பரிசுகளை கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த TM ஜானி உடல்நலக்குறைவால் காலமானது அறிந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கலைக்குழு நடத்தி கழகத்தின் கொள்கைகளையும் முந்தைய கழக அரசுகளின் சாதனைகளையும் விடியா திமுக ஆட்சியின் மக்கள் விரோத செயல்களையும் நாட்டு மக்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைத்தவர் TM ஜானி என்றும் அவர் காலமான செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். TM ஜானியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவனது திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலசங்கம் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை அச்சங்கத்தின் மாநில தலைவர் விருகை கண்ணன் தலைமையிலான நிர்வாகிகள் சந்தித்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் அமைப்பு அதிமுகவிற்கு ஆதரவளிக்கும் என தெரிவித்தார். இதையடுத்து செய்தியாளரை சந்தித்த அவர் 234 தொகுதிகளிலும் தங்கள் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுகவிற்கு பிரச்சாரம் செய்வார்கள் என தெரிவித்தார். இனி வரும் காலங்களில் 2026இல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் எங்களுடைய சங்கம் இன்று அவருக்கு முழு ஆதரவு கொடுத்து எல்லோரும் ஆதரவு மட்டும் கொடுப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஆதரவு மட்டும் கொடுக்கல, 234 தொகுதியிலும் சூறாவளி பிரச்சாரம் பண்ணுவோம். அதை நாங்கள் சொல் மூலியமாகவோ செயல் மூலியமாகவோ நாங்கள் செயல்படுத்துவதை எப்படி என்பது நிரூபிப்போம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியில் மயிலம்பட்டியில் நீண்ட நாட்களாக பட்டா வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலம்பட்டியில் உள்ள 14 குடும்பங்களுக்கு நீண்ட நாட்களாக பட்டா வழங்காமல் திமுக அரசு அலைக்கழித்துள்ளது. இதனால் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாமல் கடும் அவதியடைந்து வந்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையறிந்த கிணத்துக்கடவு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியரிடம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய நிலையில் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் சந்தித்து 10 நாட்களுக்கு பட்டாவோ அல்லது மீன் இணைப்போ வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். ஈரோடு மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை குறைக்க தீர்மானம் நிறைவேற்றியும் சொத்து வரியை குறைக்காததை கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஈரோடு மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை குறைக்க தீர்மானம் நிறைவேற்றியும் அதை குறைக்காமல் இருப்பதை கண்டித்தும் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளில் உள்ள வேலைகளை புறக்கணிப்பதை கண்டித்தும் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் தங்கமுத்து தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி நிறைவேற்றப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் சொத்து வரி குறைக்க வேண்டும் என்று தீர்மானத்தை அனுப்பி இன்று வரை எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அதை கண்டித்து நாங்கள்
வெளிநடப்பு செய்ய வேண்டிய நிலைமை தள்ளப்பட்டுள்ளோம். மேலும் வந்து ஆட்டோ வந்து குப்பை வண்டி ஆட்டோ வந்து எஃப்சி போச்சுன்னா 3 மாதம் ஆகுது. ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் வந்தால் கூட பரவாயில்ல, 3 மாதம் ஆகி எங்களுக்கு வந்து குப்பை வண்டி வந்து வரதில்லை. 20 வண்டி ரிப்பேரில் இருக்குங்கிறாங்க. அதை உடனடியாக ரிப்பேர் செஞ்சு அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து அதை கண்டிக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் தலைமையில் திருவல்லிக்கேணி தொகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் யோகராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கழக துண்டு அணிவித்து வாழ்த்தினார். இதற்கான ஏற்பாட்டினை அதிமுக பாசறை மாவட்ட செயலாளர் ஜே அருள் பாலாஜி செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.